இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வரவேற்கிறேன். மீண்டுமாக இந்த நாள் காலை நேரத்திலே மகிமை நேர நிகழ்ச்சி மூலமாக தேவன் என்னையும் உங்களையும் சந்திக்க செய்த கிருபைக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். நாம் இந்த வாரத்திலே நீ தேவனுடைய பிள்ளை என்றால், நீ தேவனுடைய பிள்ளையா இருக்கும் பொழுது கிடைக்கிற ஸ்லாக்கியங்கள் என்ன என்கிற தலைப்பின் அடிப்படையிலே நாம் தியானித்துக் கொண்டு இருக்கிறோம். யார் யார் அவரை ஏற்றுக்கொண்டோமோ, இயேசு என்கிற நாமத்து நிமித்தம் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள். ஒரு தேவனுடைய பிள்ளை என்பது யார்? அந்த தேவனுடைய பிள்ளை எப்படி வளர வேண்டும்? அந்த தேவனுடைய பிள்ளைக்கு என்ன சுதந்திரம் இருக்கிறது என்று சொல்லியெல்லாம் நாம் இந்த வாரத்திலே தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது தேவனுடைய பிள்ளை எப்படி தேவனோடு இணைக்கப்பட்ட ஒரு இணைப்பு, ஒரு அமைப்பு இருக்கிறது என்பதை குறித்து நாம் தியானித்தோம். அதே தியானத்தின் தொடர்ச்சியாக இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நாம் காண்கின்ற இந்த உலகம் முதல் வானம், சூரியன் சந்திர நட்சத்திரங்கள் இருக்கிற இந்த வானம் முதல் வானம். வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகள் இருக்கிறது இரண்டாவது வானம். பவுல் ஒரு நாள் சொல்லுகிறார், மூன்றாவது வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு மனுஷனை அறிவேன் என்று சொல்லி தான் மூன்றாவது வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட தேவனுடைய ராஜ்யத்திற்கு போய் தான் நேரில தேவனுடைய ராஜ்யத்துல அந்த நடந்த அந்த சம்பவத்தை, தன்னுடைய அனுபவத்தை எழுதுகிறார். மூன்றாவது வானம் வரைக்கும் என்று சொல்லி எழுதியிருக்கிறார். அப்போ நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்போது, நாம் தேவனுடைய பிள்ளை ஆகும்போது நம்முடைய ஆவி ரட்சிக்கப்படுகிறன்னு சொன்ன நம்முடைய ஆத்மாவிலே அனுதினமும் சுத்திகரிப்பு நடந்து கொண்டே இருக்க வேண்டும். இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட அனுபவத்தோடு பரிசுத்தமாகுதலை நாம் பூரணப்படுத்துகிற அந்த வளர்ச்சிக்குள்ளாக நாம் கடந்து சென்று கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய சரீரத்தின் மீட்பானது இன்னும் வெளிப்படவில்லை. அது நம் சரீரம் மறுரூபம் அடைய வேண்டியது இருக்கிறது. சரீரத்திலே ஆவியானவர் வெளிப்பட வேண்டியது இருக்கிறது. அது ஒரு பக்கம். இப்போ நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற, நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய ஆவியில ரட்சிக்கப்பட்டு உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார வைக்கப்பட்டு இருக்கிறோம். இப்ப வாங்க, நாம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனை நாம் பார்க்கும் பொழுது நமக்குள்ள இருக்கிற ஆவி ஆத்மா சரீரத்துல இந்த மண்ணான சரீரத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். நாம் காண்கின்ற இந்த மண்டலம் ஒன்று, காண முடியாத ஒரு மண்டலம் இருக்கிறது. அந்த காண முடியாத மண்டலத்துல அந்த ஆத்துமாவிலே வானத்திற்கும் பூமிக்கும் நடுவாக தொங்கின நம்முடைய ரட்சகராக இயேசு கிறிஸ்து நமக்கு மீட்பை உண்டு பண்ணி அந்த நடு வானத்தில் அவர் வானத்திற்கும் பூமிக்கு நடுவாக சிலுவையிலே தொங்கினது நிமித்தமாக அவர் அந்த நாளிலே பிசாசை ஜெயித்து பாவத்தை ஜெயித்து மீட்பை உண்டு பண்ணின அந்த ஆத்தும மீட்போடு நாம் இயேசுவை இணைத்துக் கொள்வோம். அதற்கு பின்பு மூன்றாவது வானத்திலே பிதாவாகிய தேவனுடைய நம்முடைய ஆவியிலே நாம் உட்கார வைக்கப்பட்டு இருக்கிறோம். அப்போ இங்க சரீரம், நடுவுல ஆத்துமா, மேல ஆவி. அங்கே பிதா, நடுவுல குமாரன் சிலுவையில நமக்காக அடிக்கப்பட்ட அந்த காட்சி, ரத்தம் சிந்தினது. இங்கே பரிசுத்த ஆவியானவர். இந்த இணைப்பை இணைத்து ஒரு நாள் ஆவியானவர் எனக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தார். இந்த மூன்றையும் இணைத்து ஒரு வடிவம், ஒரு நீள் வட்டத்திலே நம்ம இணைத்துக் கொள்வோமானால் அங்கே பிதா, நடுவிலே குமாரன் பிசாசை பிசாசை ஜெயித்தவராக நடு வானிலே, நடு இரண்டாம் வானத்திலே மையத்திலே குமாரன், நமக்குள்ளதாக பரிசுத்தாவி, இங்கே சரீரத்துல பரிசுத்த ஆவியானவர், நம்முடைய சரீரத்திற்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர், ஆவியில பிதாவோடு கூட நாம் இப்படி ஒரு இணைப்பை நாம் இணைத்து உங்க மனதுல கற்பனை பண்ணி கொள்ளுங்க. நாம் எவ்வளவு பாக்கியம் பெற்றிருக்கிறோம் தெரியும். நம்மளை மட்டும் பார்த்தோம்னா நம்மள ஒரு சின்ன ஆளா, நமக்குள்ள தேவன் வாசம் பண்ணுகிறாருன்னா நம்மளே ஒரு சின்ன சரீரத்துக்குள்ள இருக்கிறோம். அந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன இருதயத்துக்குள்ள அதுக்குள்ள ஏதோ கடவுள் ஒரு சின்ன விஷயமாக நாம் பார்க்க வேண்டியதில்லை. அப்படி நாம் கற்பனை பண்ண வேண்டியதில்லை. என்னுடைய சரீரம் எங்க இருந்தாலும் என்னுடைய ஆவி அங்கே பிதாவோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நடுவுல குமாரனாக இயேசு கிறிஸ்து என் ஆத்மாவில இணைந்து இருக்கிறார். இப்படியாக இணைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய நீள்வட்டத்தை என் மனதில நிறுத்துவேனானால் நடுவுல குறுக்கிடுகிற பிசாசின் கிரியைகள், வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகள் நடுவுல குறுக்கிடும் பொழுது அது குறுக்கிடுகிற அந்த விஷயம் வெற்றி கொள்ள முடியாது. நான் வெற்றி பெறுகிறவளா இருப்பேன். எப்படின்னா, ஒரு ஃபேன் இப்படி சுத்தி கொண்டு
இருக்கும் பொழுது அதற்கு நடுவில் நம்முடைய விரலை விட முடியாது. அந்த ஃபேன் சுற்றி கொண்டிருக்கிற போது அதுக்கு ஊடையில ஒரு பறவையோ பூச்சியோ பறக்க முடியாது, அது அடிபட்டு கீழே விழுந்து விடும். அப்போ இந்த ஒரு இணைப்பு, நம் பிதா, குமாரன், பசுத்தாவி, ஆவி, நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம், இப்படி ஒரு இணைப்பில நாம் இயங்கிக் கொண்டிருக்கும் பொழுது, இந்த இணைப்பிலே நாம் இயங்கிக் கொண்டிருக்கும் பொழுது எந்த பிசாசின் கிரியைகளும், எந்த வானமண்டலத்தின் பொல்லாத கிரியைகளும் நம்மிடத்துல ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிச்சயத்தை தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எவ்வளோ பெரிய கிருபை பாருங்க, எவ்வளவு பெரிய இணைப்பு. வானத்தையும் பூமியும் படைத்த அண்ட சராசரங்களை ஆளுகிற கர்த்தாதி கர்த்தர் தேவன், அவர் நம்மோடு கூட இணைக்கப்பட்டு இந்த சின்ன இருதயத்துக்குள்ள, இந்த சின்ன சரீரத்துக்குள்ள தேவன் வாழ்கிறார். அங்கே அவ்வளோ பெரிய தேவனுக்குள்ள அங்கே நம்மை வைத்திருக்கிறார். எவ்வளவு அருமையான இணைப்பு பாருங்களேன். இங்க எனக்குள் அவர் இருக்கிறார், அங்கே அவருக்குள் நான் இருக்கிறேன். இப்படி ஒரு அதாவது தேவனை நம்மை பிரிச்சே பார்க்க கூடாது பாருங்க. நம்ம வாழ்க்கையில என்னைக்குமே நம்ம தனியா இல்லை. நம்ம தனியா இருக்கிறேன், ஐயோ நான் லோன்லியா ஃபீல் பண்றேன் அப்படின்னு நினைச்சா கூட நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறார், நம்ம கூட ஏசப்பா இருக்கிறார். நமக்கு ஃபீல் பண்ண முடியுதோ இல்லையோ, அவர் நம்ம கூட இருக்கிறார், நமக்குள்ள இருக்கிறார். அப்ப நம்ம எங்கேயுமே நம்ம தனியா இல்லை பாருங்க. எல்லாம் நம்ம வாழ்க்கை முழுக்குமே நம்ம எங்கேயுமே தனியா செயல்படல. இப்ப பாருங்க, நான் என்னுடைய வேலைகள் இருக்கிறது, நான் சமைக்கணும், நான் சமையலுக்குரிய மளிகை பொருட்கள் போய் கடையில வாங்கணும், நான் கடையில போய் பொருட்கள் வாங்குறதுக்கு டிராபிக்ல கடினமா காரை ஓட்டிட்டு போகணும், அதுக்கப்புறம் நான் திரும்பி வந்து எல்லாவற்றையும் எடுத்து வைக்கணும், துவைக்கணும், மடிக்கணும், அடுக்கணும், வைக்கணும், இப்படி எத்தனையோ வேலைகள். இந்த வேலைகளை தான் நம்முடைய இந்த காண்கின்ற உலகத்துல, காண்கின்ற கண்கள்ல நம்ம பெருசா பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா இத்தனை வேலைகள் செய்து கொண்டு இருக்கும் பொழுதும் நமக்குள் இருக்கிற ஆவியானவர், நமக்குள் இருக்கிற இயேசுவானவர் நம்மோடு கூட தான் இருந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா! எவ்வளவு பெரிய பாக்கி. எந்த இடத்துலயுமே நாம உணர்றோமோ உணரலையோ, நம்ம நினைக்கிறோமோ நினைக்கலையோ, அவர் நமக்குள்ள இருந்து கொண்டிருக்கிறார். நம்மை தனியே விடவில்லை, அவர் நம்மோடு இணைந்து இருக்கிறார். பாருங்களேன், இப்போ நம்ம இப்படிப்பட்ட இணைப்புல நம்முடைய பார்வை எப்படி பார்க்கணும் தெரியுமா? இவ்வளவு வேலைகள் மத்தியிலும் பெரிய தேவன் என்னோட இருந்து எனக்காக வேலை செய்து தருகிறார். எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் உலகத்துல வரலாம். அந்த பிரச்சனையெல்லாம் வரும் பொழுது நம்ம மேல இருந்து பார்க்கணும். ஏய் பிசாசே, உன்னுடைய பிரச்சனை ஒண்ணும் செய்ய முடியாது, நான் பிதாவிடத்துல உன்னதங்கள்ல அவரோட கூட உட்கார்ந்து இருக்கிறேன். அப்போ நீ கொண்டு வருகிற பிரச்சனைகளை என் காலுக்கு கீழே இருக்கு அப்படின்னு சொல்லி அதிகாரம், தேவன் நமக்கு கொடுத்த பிள்ளைங்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி பிசாசை நாம் ஜெயிக்க முடியும். இங்க பூமியில இருந்து ஆண்டவரை பார்க்கும்போது, ஆண்டவரே நீர் எவ்வளவு பெரியவர், தகப்பனே நான் உம்மை ஆராதிக்கிறேன், நீர் எவ்வளவு போற்றுதலுக்குரியவர், நீர் எவ்வளவு மகத்துவமானவர், நீர் எவ்வளவு மகிமை அணிந்திருக்கிறவர், உம்மை நான் ஆராதிக்கிறேன், உம்மை நான் ஸ்தோத்திரிக்கிறேன், உம்மை நான் மகிமைப்படுத்துகிறேன் என்று சொல்லி இங்கிருந்து பூமியில இருந்து அவரை நாம் பார்க்கும் பொழுது நம்மை நாம் தாழ்த்த முடியும். எவ்வளவு அருமையான விஷயம் பாருங்க. அங்கிருந்து நம்ம மேல அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிற அந்த பொசிஷன்ல இருந்து பிசாசு கொண்டு இருக்கிற பிரச்சனையை பார்த்து நம்ம அதிலும் மேலானவர்களை, பிரச்சனை நமக்கு காலுக்கு கீழானதாய் பார்க்க வேண்டும். இங்கிருந்து நாம் தேவனை பார்க்கும் பொழுது நாம் எவ்வளவு தாழ்வில் இருந்து உண்டானவர்கள், ஆக தேவன் எவ்வளவு உயர்ந்தவர் என்று சொல்லி இங்கிருந்து நாம் அவரை துதிக்க வேண்டும். இவை எல்லாவற்றிற்கும் மத்தியிலும் எப்பொழுதும் நாம் எதை செய்தாலும் எங்கு சென்றாலும் கர்த்தர் நம்மோடு கூட தான் இருக்கிறார், நமக்குள்ளே தான் இருக்கிறார். எவ்வளவு அருமையான இணைப்பு மூலமாக தேவன் நம்ம இணைத்திருக்கிறார். எவ்வளவு நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். சத்தியத்தை புரிந்து கொண்டீர்களா? நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல நேரத்திற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த நேரத்துல நீர் எங்களோடு கூட பேசுகிற அன்புக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை உம்மோடு கூட இணைத்திருக்கிறீரப்பா. எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் மறுபடி பிறந்த, ஆவிக்குள் பிறந்த ஒரு வாழ்க்கைக்குள்ள வரும் பொழுது ஆண்டவரே, உம்மோடு உள்ள உறவை நாங்க அறிகிறோம், உம்மோடு உள்ள இணைப்பு நாங்க அறிகிறோம், உமக்குள் நாங்கள் இருக்கிறோம், எங்களுக்குள் நீர் இருக்கிறீரப்பா. இந்த ஒரு அன்பின் இணைப்பும் ஆண்டவரே, இதை புரிந்து கொண்ட அறிவும், அசைக்க முடியாத விசுவாசமும் நம்பிக்கை எங்களுக்குள்ள பெருக 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 ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்துல எவ்வளவு சந்தோஷமா வாழ முடியும்ப்பா. ஒரு ஜெயம் கொண்ட கிறிஸ்தவர்களா வாழ முடியுமே. அப்படிப்பட்ட கிருபைக்கு நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். மீதியான ஆண்டவரே, இன்னும் வருகிற நாட்களின் கர்த்தாவே, இதை குறித்த இன்னும் அதிகமாய் உம்மை அறிந்து கொள்ளுகிற செய்தியை நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும் என்று ஜெபிக்கிறோம். இந்த நாளை எங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வதித்து தாரும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
மகிமை 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 மகிமை